உண்மை, உழைப்பு, உயர்வு, வெற்றி நிச்சயம். நான் உங்கள் மீண்டும் கேப்டன் ரஞ்சித். இன்னைக்கு நம்ம எப்பவும் போல வழக்கம் போல வந்திருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னைக்கு ஒரு நியூ வே பிரிட்ஜ் ஓப்பனிங் ஃபங்க்ஷன். நம்ம பொள்ளாச்சியில இருந்து பாலக்காடு போற ரோட்ல கொளிஞ்சாம்பாறை ரோடு. இது வந்து மொத்தம் 3 ரோடு இருக்கு, பொள்ளாச்சி டு பாலக்காடு ரோடு. அதுல கொளிஞ்சாம்பாறை போற ரோட்ல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் மிஸ்டர் ஆறுமுகசாமிங்கிறவர் நமக்கு ஒரு வே பிரிட்ஜ் அமைச்சு தருமாறு யூடியூப் சேனல்ல பார்த்து நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ நமது மார்க்கெட்டிங் டீம் மிஸ்டர் ஷியாம் இங்க வந்திருந்து பார்த்து அண்ணனுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நம்ம சிறப்பாக அவருக்கு வே பிரிட்ஜ் போட்டு கொடுத்து இப்போ கரெக்டா 1 மந்த் ஆச்சு. இப்போ வே பிரிட்ஜ் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அண்ணன். இன்னைக்கு அதை நாங்கள் பார்க்க வந்திருந்தோம். எப்போ போல வே பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ உங்களுக்கு போட்டிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 10x3 10 மீட்டர் x 3 மீட்டர் வே பிரிட்ஜ். சிவசக்தி இடைமேடை இப்போ பார்த்தீங்கன்னா வே பிரிட்ஜ் இடைமேடை வந்து சிவசக்தி இடைமேடை 80 டன் வே பிரிட்ஜ். ஸோ இந்த வழியா நீங்க போறவங்க வே பிரிட்ஜில் எடை போடணும்னு நினைக்கிறவங்க அண்ணன் ஆரம்பிச்சவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எடை வந்து போட்டு போய்க்கலாம். என்ன சார்ஜுங்கிறதெல்லாம் ரொம்ப மினிமம் சார்ஜ் தான் அவரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமது பிராண்ட் ரைஸ்டெக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்னுடைய செல் நம்பர் 9944749447. வாங்க எப்படி அமைச்சிருக்கங்கிறத நீங்க பாருங்க. இது ஒரு பிட்லெஸ் இடைமேடை. இந்த பிட்லெஸ் எப்படி பண்ணிருக்காங்கன்னா ரோட்ல இருந்து 1.5 feet வந்து ஹைட் பண்ணி வே பிரிட்ஜ் நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். நீங்க வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா லோட்ஸ் வந்து ஈஸியா வெளியில தெரியும். இங்க பாருங்க சென்சார் எல்லாமே அவுட் சைட்ல எல்லாமே வெளியில தெரியுற மாதிரி இருக்கு. இது வந்து வெளியில இருந்தே நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியா. நம்ம போட்டிருக்கிறது டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல்ல SS 10 gauge லோட்ஸில் போட்டிருக்கோம். ஆர்முடி கேபிள் அது எல்லாமே ரூட்டிங் பண்ணிட்டாங்க. வண்டி வந்து நிற்கும் போது இறங்கி வெளியே வர்றதுக்கு ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பிரமாணமா அவருக்கு வந்து இந்த இடத்துல எப்படி பண்ணணுங்கிறத வந்து அவர் ரசிச்சு கரெக்டா அவர் யூஸ் பண்ணி இதை வந்து அவர் பண்ணியிருக்காரு. நல்லா எங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரு. எப்படி சிவில் பண்ணணும், எப்படி குழி எடுத்து எல்லாமே அவர் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் ப்ரீகாஸ்டிங் பில்லர் தான் இறக்கிறோம். இந்த பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீகாஸ்டிங் பில்லர். ஸோ ரெடிமேடாக பில்லர் போட்டு வந்து இங்கே செட் பண்ணி மிஷினை இறக்கி நீங்கள் ஆன் பண்ணி கொடுத்தாச்சு. எப்படி உள்ள இருக்குன்னு பாருங்க. சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கேமரா டெக்னாலஜி. மேலே பார்த்தீங்கன்னா கேமரால இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இருக்குது. ஸோ வாங்க உள்ள போகலாம். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ரேட்டர் ரூம். நமது இன்ஜினியர் மிஸ்டர் இளங்கோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் உள்ள போறாங்க. உள்ள போனீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கும். ரைஸ்டெக் எங்களுடைய ஓன் சாஃப்ட்வேர். இதுல உள்ள போனீங்கன்னா எப்படி வெயிட் போடணும், என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வெயிட் செகண்ட் வெயிட்ங்கிறது இந்த சாஃப்ட்வேருக்குள்ள போயிடும். உள்ள போயின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஃபர்ஸ்ட் வெயிட் போடுறது, செகண்ட் வெயிட் போடுறது என்னங்கிறது எல்லாமே நீங்க இது மூலமா தெரிஞ்சு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வந்து இமேஜா வாட்ஸ்அப்ல SMS போகும். லாரி நிக்கிறதோட போட்டோவோட உங்களுக்கு வர மாதிரி அவங்க பிரிண்ட் வச்சிருக்காங்க. எம்டி பிரிண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எது பிரிண்ட் ஆன பேப்பர் பார்த்தீங்கன்னா லாரி நிற்கிறது எல்லாமே இதுல இருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுதான் நீங்க வீடியோவில் பாக்குறீங்க. ஸோ இப்படி வந்துடும். இப்படி பேப்பர் வைக்கிறாங்க, ஆனால் இப்படி வந்து அவுட்புட் கிடைக்குது. இப்போ இது சம்பந்தமா நீங்க எங்களுடைய இந்த வே பிரிட்ஜ் அமைச்சு நாங்க போட்டு கொடுத்த ஒரு ஓனர் மிஸ்டர் ஆறுமுகசாமி சில வார்த்தைகள் பேசுவாரு. வாங்க அவரை போய் பார்க்க போலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறத மிஸ்டர் ஆறுமுகசாமி அண்ணன். நம்ம இந்த வே பிரிட்ஜை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இந்த அண்ணன் தான். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே வந்து யூடியூப்ல பார்த்துட்டு ரஞ்சித் நீங்க வே பிரிட்ஜில் பார்த்தேன், நீங்க வாங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னதுக்கு நாங்கள் சைட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நானே பேசுறதை விட அண்ணன் பேசுறது கரெக்டா இருக்கும். அவர்கிட்ட கேளுங்க. அண்ணன் ஆரம்பிச்சாங்க சில வார்த்தைக்கு பேசுறேன். நீங்க சொல்லுங்க, எப்படி எது மூலமா வந்தீங்க, சர்வீஸ் இருக்கு சொல்லுங்க. யூடியூப் பார்த்து தான் வந்தோம். சர்வீஸ் எல்லாம் தப்பு சொல்ற அளவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது. பின்ன சிலதெல்லாம் முன்பின் இருக்கும், அதை வந்து யாருமே இது பண்ண முடியாது. நம்ம சொன்ன டைமுக்குங்கிறது வந்து ஒரு 10 நாள் முன்பின் ஆகும். ஏன்னா காலநிலை, சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சுதான், வேற எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லை. சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்கு. போற வரைக்கும் நீங்க எல்லாமே கம்ப்யூட்டர் கேமரா எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஓகே. தேங்க்யூ நண்பர்களே. இது வந்து இப்போ எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா அவர் எப்படி பேசணுமோ கரெக்டா சொல்றாரு. எப்பவுமே சர்வீஸ் வந்து கூப்பிட்டா உடனே வந்து நிக்கணும். எந்த ஒரு வே பிரிட்ஜா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கால சூழல் ஏற்ப வந்து இடையில நிக்க கூடாது. ஏன்னா டக்குன்னு, ஏன்னா இன்னைக்கு வர மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வருதுன்னா அவங்களுக்கு உடனே வந்து எடை போடுற அளவுக்கு இதுல இருந்தாதான் அவங்களால கரெக்டா வந்து அந்த பிசினஸ் கொண்டு போக முடியும். இடைப்பட்ட இடத்துல நிக்க கூடாது. அதுக்கு வந்து நாங்க சப்போர்ட் நல்லா கொடுத்துட்டு இருக்கோம். அண்ணன் சில வார்த்தைகள் பேசினாரு. மிக்க நன்றிண்ணா. தேங்க்யூ. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் ரஞ்சித்.